இடைக்கால அறிக்கை எனப்படுவதும் இலங்கை இனப்பிரச்சனையை அதற்கான தீர்வை முழு தீவுக்கும் என்ற ஒரு பரிமாணத்தில் வைத்துத்தான் அணுக பார்க்கின்றது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இனப்பிரச்சனைக்கான தீர்வு எனப்படுவது இனப்படுகொலைக்கு எதிரான நீதியாகவே அமைந்திருக்க வேண்டும். இனிமேலும் ஒரு இனப்படுகொலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடக்காது என்ற உத்தரவாதத்தை தரக்கூடிய ஒரு தீர்வுதான் தமிழ் மக்களுக்கு என்றென்றும் பாதுகாப்பானதாக இருக்க முடியும். அப்படி பார்த்தால் தமிழ் மக்கள் எதிர்பார்த்தது ஒரு பரிகார நீதியை. ஆனால் உலக சமூகம் தமிழ் மக்களுக்கு வழங்கியது நிலைமாறு கால நீதியை. அதிலேயும் கூட அந்த நிலைமாறு கால நீதியை நிறைவேற்றுவதற்காக 2015ஆம் ஆண்டு 37 தீர்மானத்தில் ஐநாவில் அரசாங்கம் ஒப்புக்கொண்ட 25 பொறுப்புகளில் ஒன்றுதான் அரசியலமைப்பை மாற்றி எழுதுவது. அதாவது இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை இனப்படுகொலைக்கு எதிரான நீதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இனப்படுகொலைக்கு எதிரான நீதி, அதாவது இனப்படுகொலை நடந்ததா இல்லையா என்பது பற்றிய விசாரணைகளில் இருந்து இனப்பிரச்சனைக்கான தீர்வு விதிக்கப்பட்டுவிட்டது. விதிக்கப்பட்டு நிலைமாறு கால நீதி செய்முறைகளின் கீழ் அது யாப்புருவாக்க பொறிமுறைக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இங்கே அடிப்படை விளைச்சிட்டு இனப்படுகொலைக்கு எதிரான நீதியாக இருக்க வேண்டிய தீர்வு யாப்புருவாக்க பொறிமுறைக்குள் உருவாக்கப்பட்டுள்ளது. பிறகு யாப்புருவாக்கமும் கூட இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பதற்கு பதிலாக அது 10-11 ஆக்கப்பட்டு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை நீக்குவது, தேர்தல் முறையை மாற்றுவது, அதோடு சேர்த்து தேசிய பிரச்சனைக்கு தீர்வை காண்பது என்று 3-1 குறைக்கப்படுகிறது. சிங்கள அரசியல் தலைவர்கள் என்ன பேசினார்கள் என்றது பார்ப்போம். அரசியல் தலைவர் உட்பட, அதாவது ரணில் விக்ரமசிங்கா உட்பட, பிரதமர் உட்பட, டாக்டர் ஜெயபதி, டிலான் பெரேரா, அமைச்சரவை பேச்சாளர் உள்ளிட்ட இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை ஒரு தொகுத்து பார்ப்போம். அவர்கள் சொல்ல வாரது இதுதான். நீங்க பயப்பட வேண்டாம் சிங்கள மக்களே, நாங்கள் சமஷ்டி கொடுக்க மாட்டோம். நீங்கள் பயப்பட வேண்டாம் சிங்கள மக்களே, அது ஒற்றையாட்சி மாற்றப்படாது. சும்மா வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கே தவிர ஒற்றையாட்சி மாற்றப்படாது. நீங்கள் பயப்பட வேண்டாம் சிங்கள மக்களே, பௌத்தத்துக்கு வழங்கப்பட்ட முதன்மை எந்த வகையிலுமே நீக்கப்படாது. நீங்கள் பயப்பட வேண்டாம் பௌத்த குருக்களே, நாங்கள் எல்லாத்தையும் எழுதி போட்டு உங்களிடம் வந்து காட்டுவோம், காட்டி போட்டு தான் மிச்சம். நீங்கள் பயப்பட வேண்டாம் பௌத்த சங்கங்களே, நாங்கள் சிங்கள மக்களை பாதுகாப்பதற்காக விகாரங்களை கட்டினவர்கள், பாதுகாப்பவர்கள், உங்களை கைவிடுவோமா? விட மாட்டோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம் சிங்கள மக்களே, வழக்குகளுக்கு இணைக்கலாம் என்றால் இணைக்கிறேன் 2 மாகாணமும் சேர்ந்து முடிவெடுக்கும். அது நடக்காது. முஸ்லிம்கள் விட மாட்டோம். தவிர தமிழ் மக்கள் சிறுபான்மை கிட்டத்தட்ட. அப்ப ஒரு வாக்கெடுப்புக்கு போனால் வாக்கெடுப்பு தோக்கும். எனவே தமிழ் மக்களை இணைய விரும்பில் என்று வருது. வடக்குகளுக்கு இணைவது கிழக்கு விரும்பில் என்று வருது. அதனுடைய நீங்கள் பயப்பட வேண்டாம் சிங்கள மக்களை, வடக்குகளுக்கு இணையாது. இணையலாம் என்று சொல்றோம். எப்படி இணையலாம் என்றால் பெரிய மீன் சின்ன மீன்களை சாப்பிட, சின்ன மீன்கள் போய் கட்டுதான், ஏன பழங்களை சாப்பிடுற எங்களை நீ சாப்பிடக்கூடாது, பெரிய மீன் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடுவோம். அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிடுவோம்? கடந்த 8 ஆண்டுகளாக அதுக்கு முன்னுக்கு தான் இலங்கை தீவு இருந்த காலத்திலிருந்து எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் நிரூபித்திருக்கிறது. இப்பொழுது இந்த இடைக்கால அறிக்கையின் விடயத்திலும் அதுக்கு பின்னிகளும் விவாதங்களின் போதும் அதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் இந்த கெடுபிடி போருக்கு பின்னரான அந்த உலக சூழலில் புதிய யாப்புகள் உருவாக்கப்பட்ட பொழுது பின்பற்றப்பட்டு வந்த பல அறங்களை, பல புனிதங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவே இல்லை என்பதனால் தான் எப்பொழுதும் பெரும்பான்மையினரின் அச்சங்களை கவனத்தில் எடுத்து அந்த பெரும்பான்மையை கன்வின்ஸ் பண்ற ஒரு உறவுதான் இன்றைக்கு வரை இருக்கு. இப்படி பெரும்பான்மையை கன்வின்ஸ் பண்ற ஒரு யாப்பாகத்தான் இந்த யாப்பு இருக்கும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் என்ன செய்ய போறார்கள்? என்ன செய்ய போவோம்? உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அறிவித்து விட்டார்கள்.
அது நடக்குமா இல்லையா தெரியாது. ஆனால் அப்படி நடந்தால் அது ஒரு பலப்பெயர்ச்சியாக அமையும். அது வெறுமனே SLLP-யை மேலும் உடைக்கும் ஒரு தேர்தலாக மட்டும் அமைய போவதில்லை. அப்படி ஒரு துணிச்சல் தான் அந்த தேர்தலை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். ஏனென்றால் முந்தைய ஒரு பயம் இருந்தது, மகிந்த வருவார். இப்ப என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், மகிந்த மைத்திரி என்று SLLP மேலும் பிளவும் பொழுது அது UAP-க்கு சாதகமாக அமையலாம். எனவே தமிழ் முஸ்லிம் வாக்குகளை வைத்துக் கொண்டு திரும்ப ஒரு பெரும்பான்மை போகலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த அடிப்படையில் SLLP உடையும் என்றதை நம்பித்தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் விஷயத்தில் அவர்கள் கொஞ்சம் உற்சாகமாக காணப்படுகிறார். அப்படி SLLP உடையாது என்று நம்பினால் அரசு மட்டும் தேர்தலுக்கு வர மாட்டாங்க. சரி, வரியை மட்டும் வச்சுக்கொள்வோம். அப்படி வந்தால் தமிழ் மக்களை பொறுத்தவரை அந்த தேர்தல் இடைக்கால வரைவின் மீதான தமிழ் மக்களின் அபிப்பிராயத்தை கோரும் ஒரு தேர்தலாகவே அமையக்கூடும். நீங்கள் அந்த இடைக்கால வரைவை ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா என்ற அபிப்பிராயத்தை அதை தெரிவிக்க வேண்டி வரும். எனவே அந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு ஒத்திகையாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த ஒத்திகை பின்வரும் போற கன விஷயங்களுக்கு ஒரு கட்டியமாக அமையும். எனவே தமிழ் மக்கள் அதில் எடுக்கிற முடிவு முக்கியமானது. தமிழ் மக்கள் அதில் எடுக்க போற முடிவுதான் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பது அடுத்தடுத்த கட்டங்களை தீர்மானிப்பதாக அமையும். எனவே அது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலாக மட்டும் அமையாது. அது ஒரு வெறுமனே லோக்கல் லெவலில் வர ஒரு தேர்தலாக மட்டும் அமையாது. தமிழ் மக்களின் அபிப்பிராயத்தை காட்டும் ஒரு தேர்தலாக அமையும். இடைக்கால அறிக்கையை நாங்கள் ஏற்கிறோமா இல்லையா, இல்லாட்டி டிலான் பெரேரா அமைச்சரவையில் சொன்னது போல தமிழ் தலைவர்களில் யாருமே இந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கவில்லை, அப்படியாக விட்டுக் கொடுத்த கடைசி தலைவர் என்று சொல்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்படி அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் விட்டுக் கொடுத்த ஒரு தீர்வை, அந்த அளவுக்கு தலைவர்கள் விட்டுக் கொடுத்து உருவாக்க ஒரு தீர்வை நீங்கள் கேட்டுக்கொள்றீங்களா இல்லையா என்பதை அந்த தலைவருக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் நீங்கள் வழங்க போடும் வாக்குகளின் மூலம் நீங்கள் நிரூபிக்கும் ஒரு தேர்தலாக அமையும். அது ஒரு ஒத்திகை தேர்தலாக அமையும் நடந்தால். எனவே தமிழ் மக்கள் தங்களுக்கு இப்பொழுது தரப்பட்டிருக்கிற அந்த தீர்வு வரைவை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை முடிவெடுக்கிற ஒரு காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இடைக்கால அறிக்கையை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதை ஒரு யாப்புக்குரிய இறுதி வடிவத்துக்கு கொண்டு வந்து பிறகு அதை நாடாளுமன்றத்தில் போட்டு மூன்றில் 2 பெரும்பான்மையை எடுத்து அதுக்கு பிறகு கொண்டு வந்து ஒரு பிளபிசைட், ஒரு பொதுமக்களின் ஒப்பம் போடும் செய்முறைக்கு வார எல்லாத்துக்கும் முன்னுக்கே ஒரு ஒத்திகை, ஒரு மைக்ரோ ஒத்திகையாக இந்த தேர்தல். எனவே இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்து முடிவெடுக்க வேண்டி இருக்கு. நன்றி.